ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம். தயிர் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டான தயிர் சாதம் சமைச்சிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லோரும் டேஸ்ட்டாக தான் சமைப்போம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் ஒரு நாள் சமைச்சு பாருங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காய வச்சு ஆற வச்சுருக்க பால், இது 1/4 லிட்டர் பால், ஒரு 3/4 லிட்டர் தயிர், வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி கீரை, பெருங்காய பொடி, இஞ்சி இந்த அளவு சைஸ்க்கு இஞ்சி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இந்த பொருட்களையெல்லாம் வச்சு எப்படி நாம் தயிர் சாதம் சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெங்காயம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி தட்டி வைக்கல, நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சீங்கன்னா சரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் ஒரு சாதம் கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த தயிர் சாதம். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி கீரை போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு இப்போ நம்ம காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பால் எடுத்துகிட்டு இப்போ இதில் ஊற்றிக்கலாம். காய வச்சு ஆற வச்ச பால் இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டோம். இப்போ இது கூடவே நம்ம தயிரையும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தயிர் ஊற்றிட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு, உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நாம் சாதத்தில் இதை ஊற்றிட்டு
கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சோம்னா. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்சுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பாலும் தயிர் இருந்துச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் கிளறி ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. வாங்க இப்போ நம்ம அதை சாதத்தில் ஊற்றி கிளறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சாதத்தில் ஊற்றி கிளறிக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதம் இந்த மாதிரி கிளறி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர். நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொலன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு மதியம் சாப்பிட்டாலும் சாயந்தரம் சாப்பிட்டாலும், காலையில் சமைச்சிட்டு மதியம் சாப்பிட்டாலும் சாயந்தரம் சாப்பிட்டாலும் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நைட்டும் இதே சாப்பிட்லான்னா கூட இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டோன்னா புளிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஞ்சி சேர்த்துருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் தயிர்லேயே சமைச்சாலும் புளிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஈஸியாக சமைக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இஞ்சி, காய வச்சு ஆற வச்ச பால் ஊற்றிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம், தேவையான உப்பு போட்டு வேக வச்சு சாதத்தில் ஊற்றி கிளறியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு காலையில் சமைச்சு சாயந்தரமும் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் வந்து சாப்பிடும்போது ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி கிளறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ரா ஊற்றி கிளறிருந்தீங்கன்னா சாயந்தரம் ஆகும்போது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எங்களோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சன் சங்கீஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.